கமெண்ட்டில் ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வீடு காலி பண்ணுறப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படிக்கா பேக் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. நான் எப்படி பேக் பண்ணன்றதை உங்களுக்கோசம் ஒரு வீடியோ, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கட்டை பேக்கோ இல்லை பேக்கோ நம்ம ட்ராவல் பேக்கோ இந்த மாதிரி பேக் பண்ணோம்னா இது வந்து பேஸும் நிறைய கிடைக்காது, நிறைய வைக்கவும் முடியாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நல்லா பெட்ஷீட்டோ இல்லை பெட் கவர் இருக்குல்ல பெருசாக போட்டுட்டு எவ்வளோ துணி வேணாலும் நம்ம வச்சுட்டு மடிச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கோசம் ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணி காட்டுறேன், கொஞ்சமாக தான் வச்சு பண்ணி காட்டுறேன். ஆனால் நான் அவ்வளோ துணியும் இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். அப்படியே வந்துட்டு நம்ம மடித்து வச்சுருக்கிறத எடுத்து நம்ம பீரோலையோ இல்லை கபோர்ட்லேயோ அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் கட்டணும். அதை இன்னும் எவ்வளோ துணி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அவங்க அவங்களுக்கோசம் இந்த வீடியோ பார்ப்பேன். நான் வந்து வீடு காலி பண்ணுற வீடியோ வந்து எடுக்கலை, ஞாபகம் இல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம எவ்வளோ துணி வைக்க முடியுமோ கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோமோ அப்படியே தான் இருக்குமே, எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்லாஃப்லேயோ இல்லை பீரோலையோ அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோக்கு பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பாய். அப்பாவுக்கு தெரிஞ்ச மளிகையில் உடம்பு அதிகம் மாற்றம் கணக்கான